நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 2 விதமான காரியங்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒன்று நீதிமொழியின் புஸ்தகத்தில் 28:20 ஒரு வார்த்தை. ரெண்டாவதாக யோவேல் 2:26. இது ரெண்டையும் இன்றைக்கு நாம் இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன். அதே போல யோவேல் 2:26 வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லலாம். என்னாகும் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொண்டு போடும் என்று மோசே தேவனை பார்த்து வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியம். மோசே தன்னுடைய உபத்திரவத்தின் காலத்தில் அவன் இருதயம் சோர்வடைந்தவனாய் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிற ஒரு காரியம். கர்த்தரிடத்தில் அவன் கேட்கிறான், ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு என்னை இப்பொழுதே என்ன பண்ணுங்கப்பா, கொன்று போடுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் மோசே மன்றாடுகிறதை இங்கே நாம் காண முடியும். மோசே குறித்து நாம் பார்க்கும்போது, மோசே தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் பிறந்தவுடன் அவனை அறுத்து போட வேண்டும் கழுத்தை. ஆனால் அவனோ நதியில் நீந்தி வந்து எகிப்தியனுடைய அரண்மனையில் வாழ்கிறவனாய் இருந்தான். ஞானத்தில் வல்லமை உள்ளவன், எல்லாத்திலும் மேன்மை உள்ளவன். ஆனால் அடுத்த 40 வருட காலங்கள் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து வெறுமையாய் அவனை கொண்டு வந்து ஆண்டவர் 6 லட்சம் மக்களை அவன் வழி நடத்தி வருகிற ஒரு சூழ்நிலைகளில் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற ஒரு காரியம். ஆண்டவரே, மிக அழகான ஒரு வார்த்தை அதில் உண்டு. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்காததினால். இந்த கால வேளையில் இன்றைக்கு ஒரு வேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். இவ்வளோ வருடம் ஆகியும் இவ்வளோ காரியங்களை நான் சுமக்கிறேனே, இன்னும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கவில்லையே என்று ஒருவேளை ஏக்கத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். மோசே ஆண்டவரை பார்த்து சொன்ன காரியம், ஆண்டவரே 14ஆம் வசனத்தில் மிக அழகாக இருக்கும், இந்த ஜனங்களை எல்லோரும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது, எனக்கு அது மிஞ்சின பாரமாய் இருக்கிறதே என்று மோசே தேவனிடத்தில் கேட்கிற ஒரு காரியம். ஆண்டவரே என்னை கொன்று போடும், என்னை கொன்று போடும். அவனுடைய அங்கலாய்ப்பு எப்படிப்பட்டதான் இருக்கிறது. 6 லட்சம் ஜனங்களை அவனை நம்பி வந்தார்கள். பார்வோன் முன்பதாய் அவன் எதிர்த்து நின்று ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்து ஜனங்களை அவன் வழி நடத்தி வந்தான். செங்கடுக்கு முன்பதாக அதை 2ஆய் பிளந்து அவன் நடந்து ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த மோசே, ஆண்டவரே
என்னால் இந்த பாரம் தாங்க முடியவில்லை ஆண்டவரே, என்னால் இந்த சூழ்நிலைகளை தாழ முடியவில்லை ஆண்டவரே என்று தேவனிடத்தில் கேட்கிறார். என்னை கொன்று போடும், என்னை கொன்று போடும் என்று. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கும் போது, பாரம் நம்மளை முட்டும் போது, நம்முடைய ஜெபங்கள் கூட அநேக நேரம் இப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபத்திற்கெல்லாம் என் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு பதில் வைத்து இருக்கிறார். போதும்ப்பா, என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியவில்லையே. இந்த கால வேளையில் ஒரு வேளை போதும் ஆண்டவரே, என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியல, இத்தனை வருடங்கள் நான் சுமத்துட்டேன்ப்பா, இதுக்கு மேலே என்னால் சுமக்க முடியவில்லையே என்று நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தை உனக்காக தேவன் உன்னுடைய பாரத்தை குறித்து தான் உங்களோடு கூட இன்று பேச போகிறான். பாருங்க, மோசே 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்தி வந்தான். அவள் வானத்தை நில்லுனா நிற்கும், உட்காருனா உட்கார, எந்திரினா எந்திரின்ற அளவுக்கு ஆண்டவர் அவன் கையில் பலத்தை தந்திருந்தான். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியவில்லை. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உபத்திரவமும் மோசேனுடைய வாழ்க்கையில் உண்டானது? எதன் நிமித்தம் மோசே ஆண்டவரே என்னை கொன்று போடும் என்று அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான்? இங்கு 11ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், கர்த்தருடைய செவிகளை அது பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவைகளுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் சிலரை பட்சித்தது. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போனது. 3 விதமான காரியங்களை மோசே தன்னுடைய உபத்திரவத்தின் காலத்தில் அவன் இருதயம் சோர்ந்து போய் நிற்கிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். 1வது வசனத்தில் மிக அழகாய் வாசித்தது போல, கர்த்தருடைய செவிகள் அது பொல்லாப்பாய் இருந்தது, ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆமென். கர்த்தருடைய செவிகள் எப்படி இருந்ததா? அது பொல்லாப்பாய் இருந்தது. அநேக நேரம் அநேக வேளைகளில் நாம் சில காரியங்களை கர்த்தரிடத்தில் காரியங்களை முறையிடும் போது முறையிடுகிற காரியம் சரியாக இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்கணும். ஆமென். கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றுமான கர்த்தருடைய காரியங்களில் நாம் பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் இருக்கிறதா என்பதை என்ன பண்ணணும்? மிக கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் முறுமுறுக்கிறதை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? வெறுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் தான் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாரு? நீங்கள் வாங்க, நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் கொண்டு செல்லுகிறேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களுக்காக இருக்கிறேன்னு சொல்லி மோசேயை அனுப்பி அந்த ஜனங்களை என்ன பண்ணுகிறாரு? வழி நடத்தி வருகிறார். ஜனங்களுக்கு அவன் கஷ்டப்பட்டு உழைத்து வேர்வை சிந்தி அவன் எவ்வளவாய் அவன் சம்பாதித்தாலும் அவனுக்கு என்ன இல்லை? லாபமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் நேசித்து கொண்டு வரும்போது ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஆண்டவரை முறுமுறுக்கிறார்கள். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிற காரியம் கர்த்தருடைய செவிகளில் அது எப்படி இருந்ததா? பொல்லாப்பா இருந்த ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவர் நேசித்த ஜனங்கள், ஆண்டவர் தான் அவங்களை அழைத்து வந்தார், ஆண்டவர் தான் அவர்களை என்ன பண்ணார், தம்முடைய பிள்ளைகளாய் கொண்டு வந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் பேசுகிற காரியம் கர்த்தருடைய செவிக்கு எப்படி இருந்தது? வாசிமா, கர்த்தருடைய செவி அதை கேட்டபோது அவர் என்ன உண்டாச்சு? அவருக்கு கோபம் உண்டானது. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கு சொல்லப்படுகிற காரியம் ஆண்டவருடைய கோபம் உண்டானதுனால ஜனங்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? சில ஜனங்கள் என்ன பண்ணப்பட்ட அக்கினியில் ஆண்டவர் அழித்து போட்டார். அதே ரெண்டாவது வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் அவர்களை முறுமுறுத்தார்? ஏன் மோசே தேவனிடத்தில் அவன் மன்றாடுகிறான்? பாருங்க, மோசே மன்றாடின உடனே ஆண்டவர் அக்கினி என்ன பண்ணார்? அவித்து போட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய கோபம் இன்னும் என்ன பண்ணவில்லை? தணியவில்லை. ஆமென், தணியவில்லை. இந்த அதிகாரத்தை குறித்து நான் தியானிக்கும் போது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறோமா? கர்த்தர் நம்மளை எப்படி நேசிக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த எகிப்து ஜனங்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். அந்த பாடு உள்ள அந்த ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வரும்போது ஆண்டவர் பல காரியங்களை பேசி கொண்டு வருகிறார். நம்மளை வழி நடத்தி கொண்டு வருகிற தேவனை, அவருடைய நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம நடக்கிற நம்ம கடந்து வருகிற பாதை, தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா? இல்லை இன்னும் நம்ம அப்படியே தொடங்கின இடத்துலையே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இந்த கால வேளையில் வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியமானது, ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தேவனுடைய காரியத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பாருங்கள், மோசே அந்த ஜனங்கள் ஆண்டவர் சிட்சிக்கும் போது ஜனங்கள் எங்கே வந்து நிற்குது? மோசே இடத்துல வந்து நிற்குது. மோசே என்ன பண்ணுறான்? கர்த்தரிடத்தை நோக்கி பார்க்குறான். ஆனால் கர்த்தரிடத்தில் நோக்கி பார்த்த பின்பு ஜனங்கள் என்ன பண்ணார்கள்? விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது 4வது வசனத்தை வாசிங்கம்மா. பாருங்க, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள். ஆமேன். போதுமா? பாருங்க, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல, சத்தமாக சொல்லுங்களேன், எல்லார் கையிலும் பைபிள் இருக்குது, சொல்லுங்க. அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆமேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் வரும்போது மற்ற ஜனங்களும் என்ன பண்ணாங்க? அவர்களோடு கூட அந்நிய ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவிசுவாசிகள் இருக்கிற இடத்துல விசுவாசிகளும் இருப்பாங்க, விசுவாசிகள் இருக்கிற இடத்துல அவிசுவாசிகளும் இருப்பாங்க. நான் விசுவாசியாக மாட்ட இருக்குன்னா நீ பரலோகத்தில் தான் வாழணும். ஆமென். ஞானஸ்தானம் எடுத்தனையும் என்ன பண்ணிடணும்? மேலே போயிடணும். ஹல்லேலூயா. அப்போது இந்த பைபிளும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் அந்த உலகத்தில் நம்ம இருந்தால் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில் விசுவாசிக்கு இருக்கிற ஒரு பெரிய சோதனை என்ன தெரியுமா? அவிசுவாசமான விசுவாசிகள் அல்லாத ஜனங்களோடு இருக்கும் போது அவர்கள் இச்சிக்கிற காரியம் நம்மளையும் என்ன பண்ணும்? இச்சிக்க வைக்கும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீ அவிசுவாசியோட பங்கு இருக்க வேண்டான்னு சொல்லல ஆண்டவர். அவிசுவாசியோட பங்கு வச்சுக்கோ, ஆனால் அந்த அவிசுவாசிக்குள்ளே இருக்கிற காரியத்தை வாழ்க்கையில் என்ன பண்ணாத, கொண்டு வராத. அதுதான் ஆண்டவர் மோசேக்கு உணர்த்துகிற காரியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எப்போ இச்சை உண்டானது, எப்போங்க இச்சை உண்டானது? அவங்கக்குள்ள யார் இருந்தாங்க கூட? அந்நிய ஜனங்கள் கூட இருந்ததுனால அந்த இச்சையின் காரியங்கள் இந்த ஜனங்களுக்குள்ள வருது. ஆமென். நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்ல அந்நிய பாஷை பெற்று தேவனுக்குள்ளே வாழுகிற நம்ம வாழ்க்கையோடு கூட அவிசுவாசிக்கோடு கூட நீ முழுமையாக பங்கு வச்சு கொள்ளும் போது அந்த இச்சையான காரியம் வாழ்க்கையில் வரும்போது என்ன உண்டாகிறது? கர்த்தருடைய கோபம் உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபம் உண்டானோன்னா மோசே கிட்ட வந்து நின்னோன்னா மோசே என்ன பண்ணுறா? விடுதலை ஆக்குறான். அதுக்கப்புறமேல ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக இருக்கிற இச்சையான காரியங்கள் அவளை விட்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கிற ஒரு சூழ்நிலைகளை இங்கு பார்த்து மோசே தேவனிடத்தில் அவன் கண்ணீர் வடிக்கிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள வார்த்தை ஒரு மனுஷனை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, நம்ம வாழ்க்கையில் நம்ம மனம் திரும்புறதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது அதோடு கூட ஒப்புரவாய் நீ ஓடும் போது ஆண்டவர் வாசல்கள் பாலும் தேனும் ஓடுகிற வாசல்களை தேவன் உண்டு பண்ணுவார். ஆமென். பிரசங்கிக்கிற எங்களுக்கு இந்த வார்த்தை முதல்ல எங்களுக்குள்ளே போய் கிரியை செஞ்சாதான் நாங்கள் இதை எடுத்து உங்ககிட்ட என்ன பண்ண முடியும்? என்னால் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எடுக்கும் போதே ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே இதை எப்படி என் வாழ்க்கையில் சரியாக இருக்கிறனா இல்லையா என்பதை நான் உட்கொண்டால் தான் தேவன் எனக்கு என்ன பண்ணுவார்? வார்த்தையை என் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்க காரியமானது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சி கொடுப்பவர் யார் என்று புலம்புகிறான். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். மீதியெல்லாம் நீங்களே நான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி ஒரு டேஷ் போடுற அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்க. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆமென். இந்த கடைசி லைனில் போட்டிருக்கு பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரும், வாசிங்கம்மா, இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது. போதும்மா, தேங்க்யூ. இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது. ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு, ஆனாலும் திரும்ப அழுது. யார் கூட சேர்ந்து அழுகுறாங்க? அந்நிய ஜனங்கள், அவிசுவாசிகளோடு. உன் பங்கு இன்னும் அங்கேயே இருக்குமானா உனக்குள்ளாக இருக்கிற இச்சை எப்படி இருக்கிறது? அவங்க செய்கிற காரியத்துக்கெல்லாம் நம்ம உடந்தையாக போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எடுத்து வந்த சப்ஜெக்ட் வேறு, ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற காரியம் வேறு. ஹல்லேலூயா. இது புது அனுபவம், 2வது தடவை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திரும்ப அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க? அழுகுறாங்க. என்ன அழுகுறாங்க? ஐயோ, இறைச்சியை கொடுப்பது யார்? நான் இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டா என்னுடைய நல்லது வாழ்வு கெட்டதுக்கு யாருங்க வந்து நிற்பா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம் 5வது வசனத்தில் இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு
இறைச்சிக்காக எப்படி இருக்கிறதா, இறைச்சிக்காக முறுமுறுத்தார்கள். ஆனால் இதையெல்லாம் கொடுப்பவர் ஆண்டவர் என்பதை அறிந்தும் அவர்கள் என்ன பண்ணார்கள்? முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. யாருனால முறுமுறுத்தாக? அவங்களோடு கூட அவிசுவாசம் உள்ள ஜனங்கள் இருந்ததுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவிசுவாசிகளோட பங்கு இருந்ததுனால அவர்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை அவர்கள் தொலைத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது கர்த்தரை தேடினாங்களே தவிர, அந்த நேரத்தில் அந்த உபத்திரவம் அவங்களை விட்டு போனோன்னு திருப்பி என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கே திரும்புகிறார்கள். இன்றைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாம் எப்படி தேடுகிறோம்? தேவனின் வாழ்க்கையில் எந்த இடத்துல வைத்திருக்கிறார்? உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன் இருண்ட சூழ்நிலைகளில், உன் உபத்திரவ காலங்களில், நீ கடந்து போகிற சூழ்நிலைகளில் கர்த்தருக்கு கொடுக்கிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மனுஷனையும் கர்த்தரையும் உன் வாழ்க்கையில் எப்படி வைத்திருக்கிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சாதாரணமானவர் இல்லைங்க. ஜனங்கள் கேட்ட காரியம் நியாயமான காரியம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? அருவருப்பாய் அவர் கோபம் உண்டாகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்ம போதகர் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் அது உன் வாழ்க்கையில் என்ன கொண்டு வரும்? வாதத்தை கொண்டு வரும். உண்மைதாங்க. ஆசீர்வாதம் கேட்கிற காரியம் சரியாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்கள் அவங்களுடைய முறுமுறுப்பு தவறு இல்லை. ஏன்னா இங்கே வாசிக்க கேட்கலாம் 5வது வசனத்தில் இந்த ஜனங்களுடைய அங்கலாய்ப்பு என்ன? எதற்காக இந்த ஜனங்கள் இப்படியா இச்சித்தார்கள்? வாசிங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கீரைகளையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது வேறு ஒன்றுமே இல்லையே என்று அந்த ஜனங்கள் சொன்னார்கள். அவங்க சொல்லுகிற காரியம் என்ன? நான் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது நான் நினச்சதெல்லாம் சாப்பிட்டேன், நான் நினச்சதெல்லாம் எனக்கு கிடச்சிது. ஆனால் இந்த வனாந்திரத்தில் வருகிறேன்னா மன்னாவை தவிர நான் ஒன்றுமே சாப்பிடவில்லையே, ஒன்றுமே சாப்பிடவில்லையே. பாருங்க, அவர்களுடைய அங்கலாய்ப்பு சரியான அங்கலாய்ப்பு. நான் நல்லா சாப்பிட்டவன், நல்லா போஷித்து பாருங்கள், அவ்வளோ கடினமாக உழைக்கும் போது கூட என்ன சொல்கிறான்? அவன் சாவடிக்கிறான். ஆனால் அவன் சொல்கிற காரியம் என்ன? ஆண்டவர் இங்கே வேலை வெட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். வழியிலெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் தராரு, ஜாலியாக சுற்றுறான். ஆண்டவரோடு கூட சீஷர்கள் 12 சீஷர்கள் இருந்தது போல் இந்த 12 சீஷர்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவங்களோட வேலை என்ன தெரியுமா? கூட ஜாலியாக போகிறது. ஆண்டவர் அப்பத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. எங்கே போனாலும் ரெட் கார்பெட், சிகப்பு கம்பளம் தான் இயேசு கூட போகும்போது. அதுபோல் இந்த ஜனங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியாய் கொண்டு போனார்கள். ஆனால் அவன் சொல்கிற காரியம், நான் எகிப்தில் இருக்கும் போது இதெல்லாம் சாப்பிட்டேன், ஆனால் இந்த மன்னாவை மாத்திரம் நான் சாப்பிடுகிறேனே என்று அவர்கள் என்ன பண்ணார்கள்? முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த மன்னா எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். 7-8 வசனங்களை சொல்லுகிற 6வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு முன்பாக ஒன்றுமில்லையே என்று அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார். மன்னாவை தவிர உன்னை எனக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லையே. விசுவாச வாழ்க்கை ஆரம்பித்து எத்தனை வருஷங்க ஆச்சு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெறும் மன்னா மட்டும்தான் பார்க்குறீங்களா? இன்றைக்கி சொல்கிறேன், நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க, முறுமுறுக்காதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா இருக்கானே, இதை ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை பாதுகாக்கிறாரே என்று தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க.
ஹல்லேலூயா. அவனுக்கு கார் இருக்குது, எனக்கு இல்லை. அவனுக்கு வீடு இருக்குது, எனக்கு இல்லை. அவனுக்கு வாகனம் இருக்குது, எனக்கு இல்லை. அவனுக்கு இவ்வளோ வேலை, இவன் அவ்வளோ படிச்சுட்டான், இப்படி இருந்தான், இன்றைக்கி எப்படி இருக்கான்? இந்த ஜனங்கள் வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்க உண்மையாலுமே அருமையான ஜனங்க. மேலேருந்து கீழே விழுனா கூட விழும். ஏன்னா யோசித்து பாருங்கள், மோசையை நம்பி 6,00,000 ஜனம் போச்சு. அந்த 6,00,000 ஜனத்துக்குள்ளே அவிசுவாச ஜனங்களும் உள்ளே இருந்தாங்க. பாருங்கள், அவிசுவாச ஜனங்களுடைய விசுவாசம் இல்லாததுனால இந்த விசுவாசத்தில் இருக்கிற வெளிச்சத்தில் இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுறாங்க? இருளை நோக்கி போக அவங்க என்ன பண்ணுறாங்க? இழுக்கிறாங்க. இன்றைக்கி அநேக நேரம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற காரியம் இதுதாங்க. இன்றைக்கி ஏன் நம்ம வாழ்க்கையில், உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைபடுகிறது? உன் சந்ததி வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதங்கள் குறைபட்டு கொண்டே இருக்கிறது? நீ யாரோடு கூட ஐக்கியம் வச்சிருக்கிற? யாரோடு கூட தேவனை நீ எப்படி முறுமுறுக்கிறாய்? இதையெல்லாம் தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார். மன்னாவை குறித்து சொல்லும் போது மிக அழகாக சொல்லும். அந்த ஜனங்கள் சொல்லும், அந்த மன்னா எப்படி இருக்கிறதா? 7ஆம் வசனம் வாசிமா. பாருங்க, கொத்தமல்லி விதையை மாத்திரமும் போதுமா. பாருங்க, மன்னா எப்படி இருந்ததா? அதை தான் டெய்லி சாப்பிடணும். நம்ம வீட்டில் தொடர்ந்து காலையில் ரசம், மத்தியானமும் ரசம், காலையில் முட்டை வச்சு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், மத்தியானம் ரசத்துக்கு ஏதோ ஒரு காயை வச்சு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க, நைட்டும் அதே ரசம், ஆனால் தொட்டுக்க ஒன்றும் இல்லை. 11 மணி ராத்திரியில் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. வீடு எப்படிங்க இருக்கும்? இங்கே எல்லாருக்கும் அனுபவம் தான். எப்படி இருக்கும்? எங்கள் வீடெல்லாம் ரணக்கலம் ஆகிடும். எங்கள் அப்பாவே ரணக்கலம் ஆகிடுவார். அப்போ பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எந்த ரணக்கலமாக இருப்போம் பாருங்கள். ஆமென். யோசித்து பாருங்கள், மன்னாவை அவங்க ஒவ்வொரு நாளும் உண்டார்கள். இல்லைன்னு சொல்லலை, தப்பு சொல்லலை. அதாவது வேதம் சொல்லுது, என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லுகிற ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு மனுஷனும் இல்லை. அந்த ஜனங்க மத்தியில் அவன் எந்த அளவுக்கு வேதனை. உண்மையாலுமே இதை வாசிக்கும் போது நான் யோசித்தேன், ஆண்டவர் நியாயமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் எத்தனை நாள் அது பாருங்கள், மிக அழகாக சொல்லியிருக்கோம். ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகள் என்ன பண்ணுவாங்களா? சமைப்பார்கள். அது மாற்றமல்ல, அதை சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயில் ருசி போல் இருந்தது. இவ்வளோதான் கதை. அது அவ்வளோதான். அடுத்த நாள் வச்சா அது என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். ஆமென். அடுத்த நாள் வச்சா என்ன போயிடும்? கெட்டு போயிடும். காலையில் வச்ச குழம்பு மதியானம் சாப்பிட மாட்டான் என் பையன், என் பொண்ணு சாப்பிட மாட்டான். உண்மை தானே? ஆனால் அந்த ஜனங்க யோசித்து பாருங்கள், அத்தனை வருஷம் முறுமுறுக்காக ஒரு கட்டம் வரும்போது முறுமுறுத்தாங்க. எப்போ தெரியுமா? அவன் அவிசுவாசிகளோட பங்கு வைத்து கொள்ளும் போது. ஆமென். அவ்வளவு நாள் நடந்து வந்தால் அவனுக்குள்ளே என்ன உண்டாகலை? நான் இதை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், எனக்கு இப்போ இல்லையேன்னு உண்டாகலை. அவன் அவிசுவாசமாக இருக்கிறவங்களோடு கூட அவன் பங்கு வைக்கும் போது அவனுக்குள்ளே என்ன உண்டாகிறது? அவிசுவாசம் உண்டாகுது. இன்றைக்கி அநேக நேரம் தேவனை மனுஷன் எப்படி தெரியுமா கோபப்படுத்துகிறான்? அவன் வாழ்க்கையில் தேவன் சொன்ன காரியம், அவன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற உபத்திரவ காலத்தில் அவன் எப்படி கர்த்தரை நோக்கி பார்க்கிறான் என்பது தாங்க முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எல்லா மனுஷ வாழ்க்கையிலும் தேவன் ஒரு உபத்திரவ காலத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் மிக அழகாய் வேதம் சொல்லுகிறது, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. அழகான வசனம். வீட்டில் போய் நீங்கள் நிதானமாக வாசித்துட்டு இன்றைக்கி ஜெபிங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. அழ ஒரு காலம் தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறார். இழக்க ஒரு காலம் உண்டு, தாழ ஒரு காலம் உண்டு, உயரத்துக்கு போகிறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும்ங்க,
ஒரு இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு உபத்திர காலத்தை வைத்திருக்கிறார். இங்கு இந்த ஜனங்கள், மோசே இந்த ஜனங்கள் பண்ணுகிற காரியம் அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. இந்த ஜனங்கள் பாருங்க, என்ன எவ்வளோ காரியம் இருக்குது, ஆனால் ஒரு சாப்பாடு காரியத்தை அவர்களால் என்ன பண்ண முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியலை. அந்நிய ஜனங்கள் அவர்களோடு கூட இருக்கிறதுனால அவர்கள் பேசி 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 அவனுடைய விசுவாச வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிக்குது, குன்றிக்கொண்டே வருகிறது. விசுவாச வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ஏம் பண்ணுறீங்களோ அதை விட ஒரு படி மேலே தேவன் உன்னை கொண்டு போவார். ஆமென். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பொறுமை உபத்திரவ காலத்தில் உன்னுடைய விசுவாசம் யார் மேல் இருக்கிறது என்பதை கர்த்தர் கூர்ந்து கவனித்து கொண்டே இருப்பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது இதெல்லாம் முடிந்த பிறகு 9ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லும். இரவிலே பாளையத்தின் மேல் பனி பொழியும் போது மன்னாவின் அதன் மேல் விழும். அந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் அழுகிறத மோசே கண்டான். ஆண்டவர் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு, ஜனங்கள் மேலே கோபமும் எரிச்சலுமாக இருக்கிறார். மோசே அந்த ஜனங்கள் அழுகுறது காரியம் மோசே, ஏன்னா அவன் தான் கூட்டி கொண்டு வருகிறான். அந்த ஜனங்கள் அழுகிறதை அவன் காணுகிறான். பாருங்கள், ஒவ்வொரு ஜனங்களும் என்ன பண்ணிச்சான், தங்கள் தங்கள் கூடாரம் வாசல் இல்லை. ஆமென். குடும்பத்தை சுமக்கிறவங்க நைட்டில் டக்குன்னு ஏஞ்சி பாருங்களேன், சில நேரத்தில் அழுது கொண்டே படுத்து கொண்டு இருப்பாங்க. எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. குடும்பத்தை சுமக்கிறவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் ஏஞ்சி பாருங்கள், எதிர்பாராத சூழ்நிலைகள் அவர்கள் ஜெபிக்கும் போது கண்ணிலேருந்து தண்ணீர் தாரையாக ஊற்றிக்கொண்டே இருக்கும். ஆமென். சிலர் தங்கள் தலகாணி முழுசும் நினைஞ்சு இருக்கும். ஏன் தெரியுமா, மோசே இந்த ஜனங்கள் ஆண்டவர் இவர்கள் முறுமுறுக்கிறத ஆண்டவர் கண்டு அடிக்கிறாருன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணுது, ஒவ்வொன்றும் தன்னுடைய வாசலில் ஓரமாக நின்று அழுகிறதை மோசே காணுகிறான். அவனுடைய இருதயம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்கள். அவன் இருதயம் நொறுங்கி போய் ஆண்டவரிடத்தில் அந்த ஜனங்கள் அழுகிறது மிக அழகாக சொல்லியிருக்கும். இந்த தங்கள் தங்கள் கூடாரம் வாசல் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம். மோசையின் பார்வைக்கும் அது எப்படி இருந்தது, பொல்லாப்பாக இருந்தது. ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த ஜனங்க அழுகுறாங்க, ஆனால் கர்த்தர் அந்த அழுகையை எப்படி பார்க்கிறார், அவருக்கு கோபம் உண்டாகிறது. கர்த்தருக்கு சித்தமில்லாத, கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை நீங்கள் இச்சித்து கேட்கும் போது கர்த்தருக்கு கோபம் வருங்க. ஆமென். கோபம் வரும். இந்த வார்த்தைகள்லாம் நான் எடுக்கும் போது நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில் நான் யோசித்து கொண்டே வந்தேன். ஆண்டவரே, எங்கெல்லாம் உன்னை நான் கோபப்படுத்தியிருக்கிறேன், எங்கெல்லாம் உம்முடைய கோபம் என் வாழ்க்கையில் பற்றி எரிந்திருக்கிறது, இனிமேல் வரும் நாட்களில் எங்கெல்லாம் இனிமேல் சொல்லித்தாங்கப்பானே கேட்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் பயங்கர பொல்லாப்பானதுங்க. அவங்க கேட்டது நியாயமான காரியம் என்னென்ன, இதை வாசிக்கும் போது நான் யோசித்தேன், ஆண்டவரே சாப்பிடுகிற ஒரு விஷயம் நான் ஆண்டவரே, அதுக்கா ஆண்டவரே அவருடைய கோபம், நான் கொடுத்த மன்னாவை விட உனக்கு அந்த காரியம் மேன்மை உள்ளதாக இருக்கிறதா? மோசேனுடைய இருதயத்தை யோசித்து பாருங்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுற காரியம், ஜனங்கள் எல்லோருடைய பாரத்தை என் மேல் என்ன பண்ணாதீங்க ஆண்டவரே, சுமத்தினால் உமது அடையான் உபத்திரத்தை வர பண்ணினது என்ன, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காமல் போனது என்ன. 12வது வசனத்தில் கேட்குறான் ஆண்டவர், மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நானா இந்த ஜனங்களை பெற்றெடுத்தேன். ஆமென்.
நானா அப்பா பெற்றெடுத்தேன். 12ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லும். பாருங்க, உன் மார்பிலே 4வது லைன்லேருந்து வாசிமா. நீ இவர்களை முளை உண்கின்ற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீ என்னோடு சொல்லும்படி என் ஜனங்கள் எல்லாம் கற்பம் தரித்தது நானா ஆண்டவரே? நானா இந்த ஜனங்களை கற்பம் தரித்தேன்? பாருங்க, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை என்ன பண்ணு? முளையுண்கின்ற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீ இந்த ஜனங்கள் எல்லாம் கற்பம் தரித்தது நானா ஆண்டவரே? இவர்களை பெற்றது நானோ? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, அதனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறேன்? கொண்டு போகிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டது போல சுமந்து கொண்டு போன்னு சொன்னேன், ரைட்டு. ஆனால் நானா பெற்றேன். இன்றைக்கி அநேக நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்துக்க, ஏன் என்னை பெற்று? ஆமென். அப்போது எப்போ தெரியுமா கேட்பாங்க? அந்த பெற்றோர்கள் உடைந்து நொறுங்கி கிடக்கும் போது இந்த பிள்ளைகள் சில வேளை கோபத்தில் தான் கேட்குங்க. ஆனால் அந்த பெற்றோருடைய இருதயத்தின் வலி. ஆமென். இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டவரிடத்தில் நாம் கூட தான் கேட்டேன், ஆண்டவரே நானா வரேன், நீ என்ன கூப்பிட்டு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னையே ரட்சித்த இந்த பாட்டி சூழ்நிலைக்காகவா ஆண்டவரே என்னை நீ ரட்சித்த? அதே போல தான் மோசே கதறுகிறான். ஆண்டவரே, இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நான் இறைச்சிக்கு எங்கே போவேன்? இத்தனை லட்சம் ஜனங்களை நான் எப்படி ஆண்டவரே நான் வழி நடத்த முடியும்? எப்படி ஆண்டவரே இது சாத்தியம்? பாருங்க, 16வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் மூப்பர்களை எழுப்புங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். 18வது வசனத்தை வாங்க. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை. ஆமென். எப்போ ஆண்டவர் இந்த ஜனங்கள் பண்ணுகிற காரியங்களை மோசேனால் தாங்க முடியலை. ஏன்னா ஒரு பக்கம் ஆண்டவருடைய கோபம், ஒரு பக்கம் இந்த ஜனங்களுடைய இச்சையினால் உண்டாகிற காரியம், ரெண்டு பேரையுமே அவனால் சமாளிக்க முடியல. ஒரு பக்கம் ஆண்டவர், இன்னொரு பக்கம் ஜனங்கள். மோசேனுடைய இருதயம் உடைந்து போய் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ மோசே, நாளை தினத்தில் உன் ஜனங்கள் என்ன பண்ணுவார்கள்? இறைச்சியை சாப்பிடுவார்கள். ஆமென். நாளை தினத்தில் உன் ஜனங்கள் இறைச்சியை சாப்பிடுவார்கள். ஆமென். நாளை தினத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபனா ஷகா ரீமா லாதா ரிஹந்தரபா லிபரகதனமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுகிற காரியம், நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே ஆண்டவர் இடத்துல கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இதை ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாருங்கள், கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதுருங்கள. என் செவிகள் கேட்க அந்த ஜனங்களை அழுதார்கள, அந்த ஜனங்களை நான் போஷிப்பேன். ஆமென். அந்த ஜனங்களை நான் போஷிப்பேன். எப்படி ஆண்டவரே போஷிப்பேர்? அவன் சொல்லுகிற காரியம், நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, உன் வாழ்நாள் வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் கண்ணீரின் கூக்குரலானது என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திற்கு எட்டியிருக்கிறது. ஆமென்,
ஹல்லேலூயா. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, மாதம் முழுவதும், உன் ஆயுள் நாள் இருக்கும் முழுவதும் தேவன் உனக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவு உன்னை விட்டு கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த காரியெல்லாம் நமக்கு வேணாம். நீங்கள் போய் பார்த்துங்க. கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் என் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்லு என்றார். ஆமென். ஆசீர்வாதத்தில் 2 விதமான காரியம் இருக்குது. ஒன்று, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். 2வது, நீங்களே கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்வது. ஆமென். அந்த 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 20வது வசனத்தை மட்டும் வாசிமா. ஒரு மாதம் வரைக்கும் அது எப்படி இருக்குமா? உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும், தெகிட்டு போக மட்டும் என்ன பண்ணுவீங்க? புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அசட்டை பண்ணி என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, எப்படியா ஆண்டவர் ஆண்டவர் கொடுப்பாரா? மூக்கில் புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? புசிக கொடுப்பார். என்னது? நீங்கள் கேட்டு வாங்குகிற காரியம். ஆமென். 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, திகட்டுறது. இன்றைக்கி சில நேரத்தில் ஆண்டவரிடத்துல எனக்கு இதுதான் வேணும். எப்படி? எனக்கு இதுதான் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிறது வேறு. ஆமென். எனக்கு இந்த காரியம் தான் வேணும், எனக்கு இந்த இது தான் வேணும். ஆனால் ஆண்டவர் எது வைத்திருக்கிறார் அதுதான் ஆண்டவர் சொல்வார், நான் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? அது உங்கள் மூக்கிலே புறப்பட்டு உங்களுக்கு திகட்டும்படி நான் என்ன பண்ணுவேன்? புசிக்க கொடுவேன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சீ போ அப்படின்னு தூக்கி போடுற அளவுக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவ? நீ தூக்கி போடுவேன். ஆமென். இது மனுஷன் கேட்டு வாங்கிறது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற காரியம் அப்படி இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய அர்த்தம் இருக்குதுங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுடைய மண்டையில் ஏற்றிட்டே வாங்க, கேட்டுகிட்டே வாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட கண்டிப்பாக பேசுவார். நீ கர்த்தரிடத்தில் எதை கேட்கிறாய்? கர்த்தரிடத்தில் என்ன காரியத்தை கேட்குற? நான் சில காரியங்கள்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்பேன், ட்ரை பண்ணுவேன், கிடைக்கலன்னா விட்டுடுவேன். முட்டி மோதுவேன், கிடைக்கலன்னா விட்டுடுவேன். ஏன் தெரியுமா? சில வேளைகளில் அந்த ஆசீர்வாதமே நமக்கு என்னவா உண்டாகிடும்? கேடு உண்டாகிடும். ஆமென். சில காரியங்க நீயா கையில் தேவையில்லாத காரியத்தை பெற்றுக்கொண்டு அதுவே உன் வாழ்க்கையில் என்ன உண்டாகிடும்? ஆசீர்வாதத்தை கொலைத்து போட்டுடும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் எதையும் செய்ய, அதனால மிக அழகாக சொல்லு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் சில வேலையில் சேர்ந்த சில வார்த்தைகள்லாம் காணி. ஏன் தெரியுமா? கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஆண்டவரே, சத்ருக்கு முன்பதாக அவன் தலை வெக்கப்பட்டு போன ஆண்டவரே, என்னை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் வெக்கப்படுத்த வைப்பார். ஆனால் அந்த வெக்கம் வேறு இடத்துல நமக்கு உருவாக்கி கொடுத்துடுவார். ஆமென். வேறு எங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? அதே வெக்கம், அதே பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில் வேறு நபர் மூலியமாக கொண்டு வந்துடுவார். இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டவரிடத்துல எதை கேட்கணுன்னே தெரியலங்க. கேட்குற விஷயத்தை கரெக்டாக கேளுங்க. பாருங்கள், மோசே தேவனிடத்தில் அடுத்த வார்த்தை கேட்குறான். 21வது வசனத்தில் ஆண்டவர் இடத்துல சொல்கிறான், மோசே என்னோடு இருக்கிற 6,00,000 பேருக்கு ஆண்டவர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். அத்தனை ஆடு மாடுகளுக்கு நான் எங்கு போவேன்? ஆமென். ஒரு மாதம் வரைக்கும் ஆண்டவர் சொல்ல, ஒரு மாதம் வரைக்கும் நான் என்ன தருவேன்?
இறைச்சி தருவேன். அவன் சொல்கிறான், நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசிங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். அவர் இறைச்சி எங்கே ஆண்டவர், எத்தனை மாடு சொல்கிறான், அந்த கடலில் இருக்கிற அந்த மீன்களெல்லாம் கொண்டு வந்து போட்டால் கூட 6 லட்சம் பேருக்கு நான் எப்படி ஆண்டவரே போஷிப்பேன். ஆமென். இன்றைக்கு ஒரு வேளை ஐயோ என் கையில் இருக்கிறதெல்லாம் போட்டால் கூட இந்த கடனை என்னால் க்ளோஸ் பண்ண முடியலன்னு நினைச்சிங்கன்னா ஆண்டவர் இது உங்களுக்கான வசனம் தான் அது. ஹல்லேலூயா. ஆண்டவரே இதுக்கு மேலே எப்படி ஆண்டவரே இதை நான் நடத்த போகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இவ்வளவு நேரமும் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு பேசினார். ஆமென். மோசே அவங்க கேட்குறாங்க, அழுகுறாங்க, நான் கொடுத்துட்டேன் போ, அது இருக்குதோ இல்லையோ அதை விடு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மோசேக்கோட பேசுகிற ஒரு காரியம். மோசையை திருப்பி கேட்குற ஆண்டவர், இத்தனை ஜனங்களுக்கு நான் எங்கே ஆண்டவரே போவேன், எத்தனை ஆடு மாடுகளை நான் அடைப்பேன், இந்த கடலில் இருக்கிற இந்த மீன்களை இந்த ஜனங்களுக்கு எடுத்து கொடுத்தா கூட 6 லட்சம் பேருக்கு நான் எங்கே ஆண்டவரே போவேன்னு ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என் வார்த்தையின்படி நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இவ்வளோ பெரிய மலை மாதிரி என் வாழ்க்கை இருக்குது ஆண்டவரே, நான் கடந்து போகணுமே ஆண்டவரே. ஆண்டவர் மோசே கேட்குற, ஆண்டவர் எப்படி ஆண்டவரே, இன்றைக்கி ஒரு வேளை உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு வார்த்தையோடு கொண்டு வந்திருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு கூட தாங்க பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர், எப்படி என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளை நான் சுமக்க போகிறேன், எப்படி என் குடும்ப பாரங்களை நான் சுமக்க போகிறேன், எப்படி இந்த சமுதாயத்தில் நீ தந்த விசுவாசத்தில் நான் நிலைத்து நிற்க போகிறேன், எப்படி நான் பெற்ற ரட்சிப்பை என் வாழ்க்கையில் நான் அவிசுவாசிகளோடு கூட பங்கு வைக்காமல் ஆண்டவரே விசுவாசத்தில் நிற்க போகிறேன் என்று ஒரு எழுச்சியோடு கூட இருதயம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் இதுதான். மோசையோடு சொன்ன காரியம், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. ஆமென். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என்ன வேணாலும் சூழ்நிலைகளாக இருக்கட்டுங்க, இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் பல வருடங்கள் பூட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் திறக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவனுக்கு முன்பதாக சமுத்திரத்தை போல ஒரு மலையை போல சூழ்நிலைகள் அதை எல்லாவற்றையும் மடுவாய் மாற்றி என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது வரும் நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிற காரியம் தான், ஆண்டவர் கேட்கிற கை குறுகி இருக்கிறதா மோசே. ஆமென். உங்களுடைய பேரை போட்டு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நல்லா காது விட்டு கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுடைய நாமத்தை அவர் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். மோசே கிட்ட கேட்கிறது போலே உன்னை கேட்கிறார், என் கை குறுகி இருக்கிறதா. ஹல்லேலூயா. என் கை குறுகி இருக்கிறதா. இத்தனை வருட காலம், இத்தனை நாட்கள் உன்னை வழி நடத்தி வந்த தேவன் உன்னுடைய கை குறுகி இருக்கிறதா என்று ஏக்கத்தோடு கூட என் தேவன் உன்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஜீசஸ். ஹல்லேலூயா. ரிஷாகரபல ஷகதபா. Glory to Lord Jesus. Glory to you Father. Hallelujah Hallelujah. நன்றி அப்பா. என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்று நீ இப்போது காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைக்கும் போது என்ன வார்த்தை சொன்னாரோ, உன் கண்கள் மூடும் போது அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்காமல் உன் கண்கள் மூடாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருவேளை அதை நீ நகைக்கலாம். சாரால் நகைத்தால் எனக்கு பிள்ளை பிறக்குமா, அதே கேள்விதான் இன்றைக்கும். என் வாழ்க்கையிலையா, உன் வாழ்க்கையில் தான் தேவன் செய்ய போகிற காரியம்
அதிசயமான காரியங்களாக தேவன் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவரே சாத்தியம்? எப்படி ஆண்டவரே முடியும்? என் வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்காலமும் எந்த ஒரு வழியும் தெரியலையா ஆண்டவரே? ஆண்டவர் கேட்கிற காரியம், என்னால் கூடாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 32:27 சொல்வது போல, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாயிருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க போகுதுன்னு தெரியலங்க. இந்த வார்த்தை நான் கொடுக்கணும்னு என்னுடைய இருதயத்தில் கொஞ்சம் கூட நேற்று இரவு வரைக்கும் அந்த பிரசங்கத்தை கொடுக்க வேணான்னு நினச்சா கூட வேறு ஒரு வார்த்தை என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் தரலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நான் பிரசங்கம் எடுக்கணுன்னா நாளைக்கு பிரசங்கனா இன்றைக்கி எடுக்க மாட்டேன். முக்கியமாக அந்த பிரசங்கத்துக்கு பல நாள் ஆயத்தம் பண்ணி பல நாள் உட்கார்ந்து எடுப்பேன். ஆனால் ஆண்டவர் இதை எதற்காக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறியேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதிசயமான காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எப்படிப்பட்ட அதிசயம்னா 31ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 31ஆம் அதிகாரத்தில் மன்னித்துக் கொள்ளுங்கள், 31வது வசனத்தில் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடுகளை அடித்து கொண்டு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி ஆண்டவரேன்னு மோசே கேட்டதுக்கு தேவன் பண்ண காரியம் என்ன தெரியுமா? சமுத்திரத்திலிருந்து வாசிங்கம்மா, கர்த்தர் இடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று காடுகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கமும் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கமும் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்கிறதை செய்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆண்டவர் கொண்டு வர்றது எப்படிங்க இருக்கும்? இன்னொரு முறை பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் சத்தமா வாசிங்களேன், சொல்லுங்களேன். யாருக்குமே வேண்டாவா? எனக்கான வரப்போகுதுங்க. ஹல்லேலூயா. இதை வாசிக்கிறவங்க இதை அறிக்கை செய்கிறவங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோசேக்காக தேவன் என்ன பண்ணாரு? ஜனங்களுக்காக ஆண்டவர் செய்யலைங்க, மோசேக்காக தேவன் அற்புதத்தை செய்தார். ஆமென். உன் ஒருத்தருக்காக என் தேவனாகிய கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் விசுவாசிக்கதா, அந்த ஜனங்கள் எல்லாம் தேவனை முறுமுறுத்தார்களா? ஆனால் மோசே தேவனுடைய பர்வதத்தில் ஏறுகிறவன் சொல்றான், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே சாத்தியம்? ஆண்டவர் சொல்றாரு, சாத்தியம். எப்படி ஆண்டவரே சாத்தியம்? இந்த பக்கமும் அடுத்து அந்த பக்கமும். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயமான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கமும் அதே போல் அந்த பக்கமும் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம்
விழுந்து கிடக்க செய்தார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் நீ நடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் வலது பக்கமும் இடது பக்கமும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பழகி பெருகி வைக்கிற காலத்திற்குள்ளாக தேவன் கொண்டு வருகிறார். நல்ல கரங்களை தட்டி என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து கொண்டே இருக்கிறார். நல்ல விசுவாசிக்கிறவங்க மோசே கேட்டது போல என் தேவன் உன்னோடு கேட்கிற காரியம் என்னால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ? யாரும் அறியாத என்னை நீ நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல தெய்வமே. சொல்லுமா, யாரும் அறியாத என்னை நீ நன்றாய் அறிந்து தேடி வந்த தெய்வமே. அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். இல்லாத என்னை நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. இன்னொரு முறை சொல்லுவோமா? ஒன்றுமில்லாத என்னை உங்க காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தினார் உயிர் வாழ்கின்றேன். அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் என்னை உயிர் வாழ வைத்த தேவனே நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி ಶಗರಬಲದರ ಬರಿವದನ ಲೆಕೆರೆ ಬೆನೆ ಬೆರೆದನ ದರ ಗದನ ಶರರದರಿ ಬಂತರೋ ಗಲದರ ಗದನ. ஹல்லேலூயா. நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 5:9 சொல்வது போல நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த காலத்திற்குள்ளாக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தினதுனால தான் மோசே வாழ்க்கையில் அந்த உபத்திரவ காலத்தில் அவன் இருதயம் சோர்ந்தது போல உங்கள் இருதயத்தில் சோர்வோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் வலியை என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். உன் இருதயத்தின் கண்ணீரை என் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். எல்லா வேதனைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையா உள்ளவராயிருக்கிறார். அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த மோசே ஒருவர் நிமித்தம் ஹல்லேலூயா காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்த அதே தேவன் நீ வலது பக்கம் இடது பக்கமா என் தேவனாகிய கர்த்தரின் தலையை உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் அறியாத உன்னை என் தேவனாகிய கர்த்தர் வரும் நாட்களில் அவர் காருண்யத்தால் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். இங்கே யோவேல் புத்தகம் 2:23, 24, 26 வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது
வேதம் மிக அழகாய் சொல்லுகிற காரியமானது வாசிக்க கேட்கலாம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தக்கபடி முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளையும் பச்சை கிளிகளும் மூச்சுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பட்சித்த வருஷங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் மீண்டும் வாழ்க்கையில் அவர் திரும்ப தருகிறவராயிருக்கிறார். எதெல்லாம் இழந்தையோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில் தொலைந்ததோ, அது எல்லாவற்றையும் மீண்டும் என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் அவர் திரும்பி தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வசனமானது, பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு திரும்ப அளிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தை மட்டும் வாசிங்களே. பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை. ஆமென். எத்தனை காலங்கள், எத்தனை வருஷங்கள் நீ எல்லாம் இழந்தி, அது எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் மீண்டும் உன் கரங்களில் அவர் தருகிறவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஓ ரீமானா சந்தா ராகா லாகா ரீபா நாதா ஓ ரீபாதானா ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் ஓ மீண்டுமாக இஸ் ரீபவுண்டிங் யுவர் டெரிட்டரிஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக அழகான காரியம். என் தேவனாகிய கர்த்தர் முன் பட்சித்த எல்லா காரியமும், எல்லா வெறுமையான காரியம் எல்லாவற்றையும் மீண்டும் உன் பழைய நிலைமைக்கு இரட்டிப்பாய் என் தேவனாகிய கர்த்தர் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது மிக அழகாக சொல்லி இருக்கும் 26வது வசனத்தில் கடைசி வசனம், என் ஜனங்கள் ஒருபோதும் நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். யாராவது ஒருத்தர் 2 சாமுவேல் புஸ்தகத்தை மிக சுருக்கமான இதை சொல்லி முடிக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1லேருந்து 11 வசனத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்க. இதில் சொல்ல போகிற 2-3 காரியம் மாற்ற நம்ம வாசிக்க போகிறோம். 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எடுத்தவர்கள் டக்குன்னு வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். யோனத்தான் நிமித்தம் எவனாகிலும் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று தாவீது கேட்கிறதை இங்கு நாம் காண முடியும். பாருங்க, இங்கு ஒரு அழகான ஒரு மனுஷனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். தாவீது கேட்கிற ஒரு காரியம், சவுலினுடைய யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற்றத்தக்கவன் யாராவது சவுலின் வீட்டில் இன்றும் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்கிறான். அப்போது அந்த தாவீதுக்கு சொல்லப்படுகிற காரியமானது, சவுலின் வீட்டு வேலைக்காரி ஆகிய சீபா என்னும் பேருள்ள ஒரு பேருள்ள நபரை தாவீதினிடத்தில் கொண்டு வராங்க. அவர் சொல்லுகிற ஒரு காரியமானது, ஏன்னா தாவீதும் யோனத்தானுடைய உறவு மிக வலிமையான ஒரு உறவு. பாருங்கள், அவன் கேட்குற ஒரு காரியம், இன்னும் யாராவது அவன் வீட்டில் இருக்கிறானான்னு கேட்குறாங்க. எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, ஒருத்தனையும் அவன் விட போகிறதில்லை போல் தாவீது என்று. ஆனால் தாவீதுக்கு மாற்று தான் தெரியும், யோனத்தானுக்கு அவன் நன்றி கடன் பட்டுக்கிறவனாக இருக்கிறான் என்பதை. அப்போது அந்த வேலைக்காரன்
ஆக சீபாவை அழைக்கிறார்கள். அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை, அந்த நபர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது, தேவன் அப்போது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி, 3வது வசனம், அவன் வீட்டில் யாதோனும் மீதியாக இருக்கிறானா என்று கேட்டிருப்பதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரனும் இருக்கிறான் என்றார். ஆமென். தாவீதுக்கு அதை கேட்டவுடன் அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் நீங்கினது. பாருங்க, என்ன பண்ணுறான், அவன்கிட்ட சொல்லி, நீ அவனை கூட்டிக் கொண்டு என் அரண்மனைக்கு வா. அப்போது அந்த வேலைக்காரர்கள் இடத்துல கேட்குறான், எங்கேப்பா இருக்கிறான் அவன் இப்படியா இருக்கிறான், சரி நீ என்னை என்ன பண்ணு, கூட்டிக் கொண்டு வா. பாருங்க, 7வது வசனத்தில் இந்த மோபிபேசாத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு அதிகாரம் தான், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் வைத்து அழகு பார்ப்பார் என்பதை இந்த வசனம் உண்மையாலுமே ஒரு பெரிய கிருபை தான். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த மோபிபேசாத்தை போல தான் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை தேவன் நடத்தி வருகிறார். பாருங்கள், இந்த சொல்லும் போது தாவீது அவனை கொண்டு வான்னு சொல்லுறான். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. காரியம் கொஞ்சம் 6வது வசனத்தில் பார்க்கும்போது அவனை கொண்டு வந்தோனையும், ஏன்னா மோபிபேசாத்துக்கு அவனை ராஜா தாவீது அவனை கொண்டு வான்னு சொல்லும் போதே மோபிபேசாத்தினுடைய இருதயம் நொறுங்கி போயிடுச்சு. 6வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் மிக அழகாக சொல்லியிருக்கோம். யோனத்தானின் மகன் மோபிபேசாஸ் தாவீதினிடத்தில் வந்தபோது அவன் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். ஆமென். மோபிபேசாத் யார்? யோனத்தானுடைய பையன். அவன் வாழ்ந்த வாழ்க்கைன்னா ராஜ வாழ்க்கை. எல்லாரையும் அழித்து போட்டுட்டாங்க. முடவனாய் இருக்கிறான் என்பதற்காக அவன் அழிக்கவில்லை. அவனுக்கு துர்செய்தி உண்டாகிறது. தாவீது ராஜா அவனை அழைத்து வர சொல்லும்படியான துர்செய்தியை அவன் கேட்டான். ஆனால் அந்த துர்செய்தியானது யோனத்தானுடைய வாழ்க்கையில் உண்டான காரியம் என்ன? அவன் பயந்து நடுங்கி காலில் விழும்போது தாவீது சொல்லுகிறான், அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு என்ன பண்ணுவேன், தயவு செய்து அடுத்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், திருப்பி கொடுப்பேன். அது மட்டுமல்ல, நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய் என்றான். ஆமென். இந்த சீபா தாவீதினிடத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யோனத்தானை என்னவா இன்ட்ரடியூஸ் பண்ணுறா? முடவன். என்னது? முடவன். ஆனால் தாவீது அவனை ஏற்றுக்கொண்ட பிறகு தாவீது அவனுக்கு கொடுக்கிற பதவி என்னது பாருங்க. ராஜா சவுலின் வேலைக்காரனாக சீபாவை அழைப்பித்து 9ஆம் வசனம், நீ அவனை நோக்கி வாசிமா, சவுலுக்கும் அவன் வீட்டார்கள் யாவும் எஜமானுடைய குமாரனுக்கு என்னன்னு சொல்றான், எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆனால் சீபா எப்படி தாவீது இடத்துல சொல்கிறான், அவன் ஒரு முடவன். ஆனால் தாவீது மீண்டுமாக சீபாவுக்கு சொல்லும் போது சொல்லுகிறான், ராஜா சவுலின் வேலைக்காரர் சீபாவை அழைத்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன், ஆமென், உன், ஹல்லேலூயா, உன்னை முடன்னு சொன்னவங்களுக்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வருங்காலத்தில் எப்படி சாட்சி கொடுக்க போகிறாரு, உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, பாருங்க, அவன் அந்த வேலைக்காரன் சொல்கிறான், சொல்லும் போது சொல்லவனா,
தாவீது ராஜாவே, யோனத்தானுடைய மகன் இப்படி பாவமாக இருக்கிறான். அவன் அப்படி சொல்லலை. இன்னும் யார் இருக்கான்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்? வேலைக்காரன் மொடமாக ஒருத்தன் மிச்சம் கிடக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் தாவீது அதே வேலைக்காரன் இடத்துல என்னன்னு சொல்கிறான்? உன் எஜமானுடைய குமாரன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீங்கள் யாருடைய குமாரன் குமாரத்திகள் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் அடையாளம் காட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை என் தேவனாகிய கர்த்தர் காட்டுகிற ஒரு காலத்திற்குள்ளாக கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாருங்க. ஆமென். இந்த 2026ஆம் ஆண்டில் அநேக வாழ்க்கையில் இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு சிலர் என்பது தெரியும். இன்னும் என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற காரியம் பாருங்கள். அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனம் சொல்லுங்க, ஆகையால் நீ உன் குமாரனையும் யாரு வேலைக்கார சீபா கிட்ட சொல்கிறாரு. தாவீது சொல்கிறான், சீபாவே நீ உன் குமாரரையும் அடுத்து உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு பாருங்க, உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு. எப்படி அந்த நிலத்தை? மொடவன் சொன்ன ஒரே வார்த்தைக்கு அவன் விற்கிறான் பாருங்க. அப்படியே நீ யாரு? நீ வேலைக்காரன்டா. ஆமென். அவன் என்னுடைய பிள்ளை. ஆமென். பிசாசானவன் ஆண்டவர் பார்த்து சொல்கிற காரியம் இதுதான். அது ஏன் பிள்ளை. எப்படி ஏன் பிள்ளை சொல்கிறான் பாருங்க. மொடவன் சொன்னவனை ஆண்டவர் தாவீது வாயிலிருந்து சொல்ல வைக்கிற வார்த்தை, உண்டாயிருக்கும்படி எஜமானுடைய அழகான உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நலத்தை என்ன பண்ணு? நீ பயிரிட்டு அடுத்தது அதன் பலனை நீ சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மோபி பேசாத்து நிமித்தம் என் பந்தியிலே அவன் அப்பம் புசிப்பான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி உழைக்க வைக்கிறவங்களை ஆண்டவர் உனக்காக உழைக்க ஆண்டவர் ஆட்களை உங்கள் வாழ்க்கையில் எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல உன்னை முடவனாய் அமர வைத்தார்களோ அதே இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் உனக்கு வேலையாட்களாக மாற்றி என் தேவனாகிய கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ ஒன்றுமில்லை குப்பைன்னு சொன்ன அதே இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மூலியமாகவே உன் தலையை என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வேஸ்ட், இது உருப்படாதுன்னு எந்த நபர்கள் சொன்னார்களோ அதே நபர்கள் மூலியமாக தேவனாகிய கர்த்தர் உன் தலையை உயர்த்தி அவர்கள் உனக்கு கீழாக செய்கிறவர்களாக என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிற ஒரு காலத்திற்குள்ளாக உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்கு என்பதை நான் அறியேன். ஆண்டவர் பேச சொன்ன இந்த காரியத்தை சபையார் நான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். மோபி பேசாத்தை அந்த சீபா தாவீதுக்கு முன்பதாக கொண்டு வரமோ சொன்ன காரியம் அவன் முடவன். ஆனால் அதே தாவீது சீபாக்கு கட்டளையிட காரியம் உன் எஜமானுடைய மகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. இனி யார் உங்களை காரியங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதே நபருக்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை கொண்டு நீ யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை செய்கிற ஒரு நாட்கட்டுக்குள்ள நீ கடந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. பாருங்க, சொல்லுகிற காரியம், நீயும் உன் குமாரனும் உன் வேலைக்காரர்களும் என்ன பண்ணு, உன் எஜமானுடைய மகனுக்கு பயிரிட்டு அதை வெளியே செய்து அதில் வருகிற எல்லாத்தையும் என்ன பண்ணு, பத்திரமா
சேஃபாக வை. யாருக்கு சேஃபாக வை? அவனுக்கு இல்லை, மூபி பேசாத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வராததெல்லாம் என் தேவனாகிய கர்த்தரின் கரங்களில் கொண்டு வர போகிற காலம். ஆமென், ஹல்லேலூயா. என்னெல்லாம் ஏமாற்றி எத்தனை வருஷம் எத்தனை காரியங்கள் உன்னை ஒதுக்குனாங்களோ எல்லா காரியத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் வரும் நாட்களில் உன் கரங்களில் கொண்டு வருகிற காலத்திற்குள்ளாக என் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை மோவி பேசாத்து மாதிரி உன்னை முன்பதாய் கொண்டு போய் நிற்க வைத்தல் முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் நீ யார் என்பதை உன்னை அறிமுகப்படுத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் உன் தலையை உயர்த்தி காட்டுகிற ஒரு காலத்திற்குள்ளாக உன்னை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடவன் என்று சொன்ன அதே இடத்துல முடவனுக்குரிய கணம், முடவனுக்குரிய காரியங்கள் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பது மற்றவர்கள் சொல்லுகிறதை உங்கள் செவிகளும் உங்கள் கண்களும் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரும் நாட்களில் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களில் தூதர்கள் வந்து பணிவுடை செய்கிற ஒரு காலத்திற்குள்ளாக ஒவ்வொரு வாழ்க்கையும் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவனிடத்தில் தேவன் சொன்ன ஒரு காரியமானது, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தெரியுமா? நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது வசனத்தில் சொல்லும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளும் நிரம்பிய. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யாரோடு பேசி கொண்டிருக்கிறான் என்பதை நான் அறியேன். இன்னொரு முறை நான் வாசித்துட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். 11வது வசனம் சொல்லுகிறது, நீ நிரப்பாத சகல நல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போக. ஒன்று பட்டணங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொன்று வீடு. பட்டணங்கள் என்று சொல்லும் போது சபை, வீடு என்று சொல்லும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்குரிய வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோபி பேசாத்தை போல உன் வாழ்க்கை இருந்திருக்கலாம். மோசேயை போல ஆண்டவரே என்னை கொன்று போடும் என்று கதறுகிற ஒரு வாழ்க்கை ஒருவேளை நீ இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் இனி உன் வாழ்க்கையில் நீ வெட்கத்தை பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. ஏசாயா 29:22 சொல்வது போல இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை. அந்த இடத்துல யாக்கோபுன்னு போட்டிருக்கோம், அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. அது மாற்றமல்ல, அந்த முழு வசனம் சொல்லுகிறது, இனி உன் முகம் செத்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிக்காதவர்கள் குறித்து கொள்ளுங்கள். ஏசாயா 29:22 அதில் சொல்லப்பட்டிருக்கும், இனி யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை என்று. அந்த இடத்துல யாக்கோபு எடுத்துகிட்டு உங்கள் பேரை போடுங்க. இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை முடவனாய் அறிமுகப்படுத்தின அதே இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் உன்னை எப்படி அறிமுகப்படுத்தி உன் வாசல்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண போகிறீங்க. மோபி பேசாத்துக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில் செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதில் 2வது காரியம் சொல்லுகிறது, இனி அவன் முகம் செத்து போவதில்லை என்று சொல்வதில்லை, இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் சபையோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு கேட்ட வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு கதை இல்லைங்க. உன்னோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இதுவரை ஒப்புரவாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது இஸ்ரவேல் ஜனங்களை போடாதபடி. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனக்கு இது தாங்க. நீ கட்டாத வீடுகளை, ஹல்லேலூயா, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை ஆண்டவர் சொன்னதை செய்து முடித்தார். இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இனி வெட்கப்படுவதில்லை. வெட்கத்தின் காலங்கள் எல்லாம் முடிந்தது. அன்றைக்கு மோவி வேசா துர்செய்தியே கேட்டான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் துர்செய்தியை நற்செய்தியாய் மாற்றினார். அந்த வேலைக்காரன் அந்த மோவி வேசாத்தை அவன் அறிமுகப்படுத்தும் போது முடவன் என்று அறிமுகப்படுத்தினான். ஆனால் தாவீது அதே வேலைக்காரனிடத்தில் உன் எஜமானின் மகன் என்று அறிவித்தான். அதுதான் தேவன். அப்படிப்பட்ட அற்புதங்களை என் தேவனாகிய கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஐயோ, இந்த காரியம் மலை போல் இருக்கிறது ஆண்டவர், இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் என்று நீ கதறலாம். ஆண்டவர் அன்றைக்கு காடைகளை எப்படி கொண்டு வந்து போட்டாரோ, மோசே கேட்கும் போது என்னால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை மோசேன்னு சொன்னது போல, மலை போல் இருக்கிற இந்த காரியம் எப்படி ஆண்டவரே அவன் கேட்டது போல நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அன்றைக்கு காடைகளை கொண்டு வந்து போட்டு நிரப்பின அதே தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் காடைகளை கொண்டு வந்து போடுகிறவராயிருக்கிறார். ஐயோ, நான் முடமாய் கிடக்கிறேன், எனக்கு வழியே இல்லையே என்று இருக்கிற வாழ்க்கையில் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இனி ஒரு நாள் நீ வெட்கப்படுவதில்லை. இனி உன் முகம் செத்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 49:15 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் தேவன் மறப்பதில்லைங்க. எல்லாரும் மறந்தாங்க, மோபி பேசாத்தை எல்லாரும் மறந்தாங்க. ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை, தாவீது மறக்கவில்லை. யோனத்தானின் நிமித்தம் மோபி பேசாத்தினுடைய வாழ்க்கையை மாற்றினது போல என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய பரிசுத்தத்தின் நிமித்தம், உன்னுடைய ரட்சிப்பின் வைராக்கியத்தின் நிமித்தம் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory Lord, thank you அப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. எல்லா பட்சித்த வருஷங்கள் எல்லாம் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு தேவன் திருப்பி தருகிறார். நீ கட்டாத நல்ல வீடுகளை தேவன் தர சித்தமுள்ளவராயிருக்கிறார். நீ கட்ட தேவையில்லை, என் தேவன் கட்டுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா தரா ஷகரி பலதனதா லேலுவந்தரா ஷலரிகதனர மனதனகரவா. ஓ மலருவா காற்று ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அநேக பட்டணங்களை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கட்ட வைத்திருக்கிறீர்களாக நன்றி அப்பா. ரீஷலரிமனத ரகரதனமாலூயா ஷெரரி வரதனகதா. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி நீ கட்டாத பட்டணங்கள் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல வஸ்துகள் நிரம்பிய வீடுகள் இந்த உலகம் மறக்கலாம், உற்றார் உறவினர்கள் மறக்கலாம்,
ஓ என் சொந்த பந்தங்களை மறக்கலாம், என் தேவனை மறக்கவில்லை. ஓ நீ எதிர்பார்த்த நண்பர்களை கைவிடலாம், என் தேவன் கைவிடுவதில்லை. அன்றைக்கு மோவி தேசத்துக்கு தேவன் கண்களில் தாவீதின் கண்களை தயவு கிடைத்தது போல இன்றைக்கு தேவன் ஓ ரிஷரகதன மரியாந்தரவா லிகரிமலா சந்தலரவா ஓ அநேகருடைய கண்களில் அநேகருக்கு தேவனாகிய கர்த்தர் தயவுகளை உண்டு பண்ணுகிறார். ரிமனதரகதரா ஷரரியாந்தரா ஓரிகலதரவா தேவனுடைய சுகம் இந்த கால வேளையில ஒவ்வொரு சரிகிறதும் தொடுகிறது. சிகனதரமாக்கரவா ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya ஆமென். கேட்ட வசனத்தின் பிரகாரம் அப்பா ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீ சொன்னதை ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென்.